வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இந்த வெயில் காலம் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி சித்திரை வரப்போகுது. அதுக்குள்ளவே நிறைய பேருக்கு அம்மை போட்டிருக்கிற தகவல் காதுக்கு வந்தது. ரொம்ப பதட்டத்தோட பயத்தோட அம்மை போட்டிருக்குமான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பங்குனி சித்திரை வருது அப்படின்னு சொன்னாலே ரெண்டு விஷயம் நம்ம எதிர்பார்ப்போம். அதாவது அம்மனுக்கு உகந்த மாதங்கள், அதில் அம்மை போடுறதும் ஒரு வகை, அது நம்மளோட பாரம்பரியமான நம்பிக்கை. இருந்தாலுமே இந்த வெயிலினுடைய அதிக சூட்டுத்தன்மையினாலையும் அந்த மாதிரி வரும். அப்படி வரக்கூடிய நபர்கள் பயப்படாதீங்க. வந்த பிறகும் குளிர்ச்சியான பொருட்களை உடலில் எடுத்துக்கிறது மூலமாக கண்டிப்பாக அது தீரும். பயப்பட வேண்டாம். ஆனால் வருவதற்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு வாசகத்திற்கு இணங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுத்துக்கிறணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீராகாரம் எடுத்துக்கணும். இளநீங்கிறது எல்லாராலையும் சாப்பிட முடியுமா அப்படின்னா அது வாய்ப்பு குறைவு. ஆனால் நீராகாரம் எல்லாராலையும் சாப்பிட முடியும். இளநியை விட பல ஆயிரம் மடங்கு நன்மை தரக்கூடியது. உடலுக்கு ஆரோக்கியம், உடலை எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுல நீராகாரம் ரொம்ப ரொம்ப ஒரு பயன்பாடாக இருக்கும். நீராகாரம்னா ஒன்றும் இல்லை தங்கங்களா, ஒரு மண்பானை வாங்கிடுங்க. முதல்ல ஒரு மண்பானை வாங்கிடுங்க. அந்த மண்பானையில் முதல் நாள் வடித்த சாப்பாடு இருக்கும் இல்லையா, மிச்சமான சாப்பாடை அந்த மண்பானையில் கொட்டி தண்ணி ஊற்றி வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த சாப்பாடை தண்ணி மட்டும் குடிச்சிங்கனாலே போதும். வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய வெயிலாக இருந்தாலும் சூடாக இருந்தாலும் அதை அப்படியே அமர்த்திடும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நம்ம உடம்புக்கான அத்தனை சத்துக்களையும் கொடுக்கும். இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த பங்குனி சித்திரையிலன்னு மட்டும் இல்லை, எப்போவுமே காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் நீராகாரம் எடுத்து பாருங்களேன். உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். இதை தொடர்ந்து பயன்படுத்துங்க. இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய அம்மை மற்றும் இந்த வெயிலினுடைய தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் உடலில் வருது. சூடு தான் உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு காரணமும் கூட. ஹாஸ்பிட்டலுக்கே ஓடிட்டு இருக்காமல் வீட்டிலேயே நம்ம நம்மளை பார்த்துக்க முடியும். அதுக்கு மிக சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராகாரம் தான். முதல்ல ஓடி போய் ஒரு மண்பானை வாங்கிடுங்க. மண்பானையில் பழைய மீதமான சாப்பாடை போட்டு தண்ணியை ஊற்றி அதோட கொஞ்சம் மோரோ தயிரோ ஊற்றி அதில் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை விட ஒரு பெரிய மருந்து எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். பயன்படுத்தி பாருங்கள். வருமுன் காப்போம். ரொம்ப நன்றி. வணக்கம்.